மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் நாங்கள் உம்மை துதிப்பதற்கு நீர் கொடுத்த இந்த தருண நேரங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபினேசரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். யெகோவா ஈரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிற தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த இரவு முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்த உம்முடைய தயவுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல சுகம் தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே உடை தந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பாதுகாக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரை உயர்த்துவோம். தேவநாம மகிமைப்படுவதாக. தேவனுடைய கரம் எங்களுக்குள்ள செயல்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீர் பெரியவர், நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பெரியவர் அப்பா ஆண்டவரே. எல்ரோயி உம்மை துதிக்கிறோம். யெகோவா ரஃபா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். எங்களோடு கூட இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு கூட ஆளுகை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். சொல்லுவோமா? எனது மணவாளரே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா, என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மணவாளரே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளரே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து உங்க சமூகத்தில் பாடி ஆராதிக்க ஆண்டவரே உம்முடைய பலனர் தந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்ளும். ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? இன்னும் ஒரு முறை சொல்லுவோமா? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும்
இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சொல்லி துதிப்போமா? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் வல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? பாடி துதிப்போம். யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசி? அவ்வளவு ஆண்டவரை துதிப்போம். அப்படி ஆமென். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? முழு இருதயத்தோடு கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவீர். உங்க நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்?
தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? பாடி துதிப்பாடி. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதிப்பாடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகளாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க செய்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி. அவ்வளவுதான். ஆராதிப்பாடியே. ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கிறப்பா, ஆராதிக்கிற ஆண்டவரே. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே. அவளதாமே ஆவியானவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஆவியானவரே. ஆமே. ஸ்தோத்திரமும் கனமும் பாடுவோம், வல்லமையும் பலனும். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும். கர்த்தரை உயர்த்தும் அப்படியே. மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். சொல்லி துதிங்க அப்படியே. ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்போம் நன்றி பலி, என் ஜீவ நாளெல்லாம் நாங்க ஏறெடுப்போம். நல்ல கர்த்தரை உயர்த்துவோம் அப்படியே. எங்க ஜீவ நாளெல்லாம். இன்னும் ஒரு முறை சொல்லுவோமா? ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்போ நன்றி பலி, எங்க ஜீவ நாளெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவ. எங்களுடைய உயிருள்ள நாள் வரைக்கும் நீங்க செஞ்ச நன்மைகளை நாங்க எண்ணி நன்றி செலுத்தினாலும் எங்களுக்கு போதாத ஆண்டவரே. உடைய கிருபை,
உம்முடைய தயவு எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. அல்லேலூயா, ஆமென். ஆதியாகமம் எழுதின புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆமென், இந்த உலகத்தில் தேவன் முதல்ல சிருஷ்டித்த மனிதன் ஆதாமையும் ஏவாள் தான். ஆமென். ஆதாமத்தை ஆண்டவர் முதல்ல படைச்சிருந்தார். அந்த ஆதாமோடு கூட ஆண்டவர் டெய்லி என்ன செஞ்சார்? உறவாடினார், டெய்லி பேசினார். அவரோட பேசாமல் இருக்க மாட்டார். வேதம் சொல்லுது, டெய்லி குளிர்ச்சியான வேலைகளில் ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? ஆதாமோடு என்ன செஞ்சாராம்? உலாவினார். ஆமென். இந்த ஆதியாகமம் எழுதின புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 8வது வசனம் எப்படி போட்டிருக்குது? பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். எப்போதுமே அந்த குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவர் உலாவுறது, அவரோட பேசுறது, இது தினந்தோறும் ஒரு வழக்கமாகவே என்ன செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்போது டெய்லி ஆண்டவரோட பேசுகிற பழக்கம் எல்லார்ட்டையும் என்ன செய்யணும்? அப்போது கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிற பழக்கம் இருக்கணும். டெய்லி அவரோடு கூட பேசுகிற பழக்கம் நம்மக்கிட்ட என்ன செய்யணும்? அப்போ நாம் டெய்லி ஜெபிக்க ஆரம்பித்தோம்னா டெய்லி அவர் நம்மளிடத்தில் என்ன செஞ்சிருவார்? தினந்தோறும் நம்மளிடத்துல வந்து விடுவார். ஆமென். இந்த பழக்க வழக்கம் முதல் காலகட்டங்கள்லேயே என்ன செஞ்சிருச்சு? ஆண்டவர் சிருஷ்டித்த மனிதனிடத்திலேயே அது என்ன செஞ்சிச்சு? அது இருந்தது. ஆமென். அப்போ அவரிடத்துல இருந்தது உண்மையானால் நம்மக்கிட்டையும் அந்த பழக்க வழக்கங்கள் ஆண்டவர் இந்த காலகட்டங்களில் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். காலை எழுந்த உடனே கர்த்தரை தேட வேண்டும் என்கிறத கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் அப்படின்னு நீதிமொழிகளில் சொல்லி இருக்குது இல்லையா? அப்போ அதிகாலையில் நம்ம தேடினோம்னா ஆண்டவரை நம்ம கண்டடைகிறோம்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, இவங்க 2 பேருக்கும் எப்போதும் டெய்லி பேசுகிற ஒரு உறவு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆண்டவருக்கும் ஆதாமுக்கும் இருந்துச்சு. இந்த உறவு எப்போ தடைபட்டு போச்சு அப்படின்னா, தேவனுடைய சட்டங்களை, தேவனுடைய கற்பனைகளை, தேவனுடைய வார்த்தையை ஆதாம் என்னைக்கு மீறி நடந்தானோ அன்னைக்கு தான் இந்த உறவுல என்ன உண்டாகுது? ஒரு பிளவு உண்டாகுது. நல்லா கவனிங்க. ஆதியாகமம் எழுதின புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் அவர் சொல்லி கொடுக்குறாரு. 15, 16, 17 வாச்சோம்னா தெரியும். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே என்ன செய்யலாம்? நீ புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஒரே ஒரு சட்டத்திட்டம் தான், ஒரே ஒரு காரியம்தான். இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தின் கனிகளை நீ சாப்பிடு. ஆனால் இந்த நடுவில் இருக்கு பாரு, நன்மை தீமை அறியத்தக்க கனி, இந்த ஒரு மரத்தில் இருக்கிற கனியை மட்டும் நீ சாப்பிடாத. ஆமென். எல்லா கனிகளும் இருக்குது, ஆனால் இந்த ஒரு கனியை மட்டும் நீ சாப்பிடாதேன்னு ஆண்டவர் சொன்னார். இது எவ்வளோ பெரிய நல்ல சட்டத்திட்டம். நம்ம மாட்டுக்கு சாப்பிடாம என்ன செஞ்சிருக்கலாம்? நம்ம இருந்திருக்கலாம்ல. ஆனால் இந்த ஒரே ஒரு சட்டத்திட்டத்தை பிசாசு உள்ள வருகிறான். 3வது அதிகாரத்தில் உள்ள வந்து அவன் என்னன்னா, நம்மளால என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். ஆனால் அவன் தந்திரம் உள்ளவன். நமக்குள்ள வந்து எப்படி பேசுறான் அப்படின்னா, நமக்கு தேவனுக்கு விரும்பத்தகாத பாவங்களை தான் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அதை பேசணும், அதை பார்க்கணும், அதை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும், செயல்படுத்தணும்னு நினைக்க வைக்கிறான். அல்லேலூயா. இந்த காரியம்தான் என்ன உண்டாக்குது அப்படின்னா, தேவனுக்கும் நமக்கும் பிளவை உண்டாக்குது. ஆமென். அப்போ தேவனோட பேச விடாமல் தடுக்கிறது எது? தேவனோடு கூட உறவாட விடாமல் தடை செய்கிறது எது? தேவனுக்கு விரும்பத்தகாத பாவம். ஆமென். இந்த தப்பை அந்த சர்ப்பமானது அந்த ஆதாமை செய்ய வச்சுச்சு. ஏவாளும் செஞ்சாங்க. இந்த 2 பேரும் பாவம் செஞ்சதுனால என்ன உண்டானுச்சு அப்படின்னா, தேவன் அதே நேரத்தில் குளிர்ச்சியான வேளையில் அந்த இடத்துல வந்து நிற்கிறார். ஆனால் இந்த ஆதாமும் ஏவாளும் நிர்வாணியாக இருக்கிறதுனால நாங்கள் ஒளிந்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? ஆமென். அல்லேலூயா. அப்போ அதனால் புரிந்து கொள்ளுங்க, பாவம் தேவனை விட்டு நம்மளை ஓட வச்சிடும். நிறைய நல்ல காரியம் இந்த பூமியில் இருக்குது. தேவனுக்கு பிடிச்ச காரியம், தேவனுடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிற காரியம், நாம் ஆசீர்வாதமாய் வாழக்கூடிய காரியம் நிறைய இந்த பூமியில் என்ன செய்யுது. ஆனால் அதை நம்மளை தொட விடாமல் பாவத்துக்குரிய காரியங்களை தொட வச்சு தேவனுடைய உறவை, தேவனுடைய ஜெபங்களை, தேவனோடு கூட பேச விடாமல் நம்மளை தூரத்தில் விலக்கி நிற்க வைக்கிறது சாத்தானுடைய தந்திரம்.
இந்த காலை நேரத்தில் நான் சொல்லிக் கொடுக்குறேன், இந்த நாள் முழுவதும் தேவனுக்கு விரும்பத்தகாத காரியங்களை நம்ம செய்ய வேண்டாம். தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை நம்ம செய்ய வேண்டாம். எதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காதோ அது எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு தேவனுக்கு பிடித்த காரியங்களை நம்ம பட்டியல் போட்டு பார்த்தோம்னா நிறைய இருக்கும். அதை நம்ம தேவனுக்கு விரும்பத்தகுந்த காரியங்களை செய்கிறப்போ தேவன் நம்மளோடு கூட டெய்லி நம்மளோட வந்து பேசுவார். அல்லேலூயா. ஆதாமோட பேசினவர் நம்மளோட பேசுவார். பாவங்களை வெறுக்கிறவர்கள் பரிசுத்தமாக என்ன செய்வார்கள்? நிற்பாங்க. அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனோடு கூட மலையில் பேசிக்கிட்டே இருந்த மோசே கீழே இறங்கி வர்றாரு. மோசையினுடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக இருந்துச்சு. அல்லேலூயா. நீ யோசிச்சு பாருங்களேன், இயேசு பிதாவோடு கூட உறவாடிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு 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 வஸ்திரத்தை வெண்மையாக்குகிறது போல ஒரு வல்லமை அவருக்குள்ள என்ன செஞ்சு இறங்குச்சான். அல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி அனுபவங்கள் எப்போ உண்டாகும் அப்படின்னா, தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை நம்ம வெறுத்துட்டு தேவனுக்கு விரும்பத்தகுந்த காரியங்களை நம்ம செய்கிறப்போ இந்த மாதிரியான அனுபவங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்போ பாவத்தை வெறுக்கிற ஒரு ஆதாமினுடைய சந்ததிகளாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அன்னைக்கு நம்மளுடைய ஆதாம் பாவத்தை செஞ்சாலும் அதனுடைய சந்ததியிலிருந்து வந்த நாமளாவது இதை நாம் வெறுத்து தள்ளுகிறவர்களாய் மாறுகிறப்போ தேவன் நம்மளை பார்த்து நிச்சயமாக சந்தோஷப்படுவார். நம்மளோடு கூட கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. இந்த அனுபவங்களை இந்த காலகட்டங்களை கர்த்தர் நமக்கு தந்தருளுவாராக. ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதில் பாருங்கள், 2 பேரும் குற்றம் சாட்டுறாங்க பாருங்க. ஆண்டவர் வர்றாரு. நீ ஆண்டவர் வந்துட்டு சொல்கிறாரு, அதாமே நீ எங்கே இருக்கிறான்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, நான் நிர்வாணியாக இருக்கிறதுனால ஒளிந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு உடனே நிர்வாணியாக இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ தந்த இந்த மனைவி தான் என்ன செஞ்சிட்டாங்க, இந்த பொண்ணு தான் எனக்கு இந்த கனியை பறித்து கொடுத்துச்சு. நல்லா கவனிங்க, பாவம் செய்கிறது தான்கிற அந்த உணர்வு நம்மக்கிட்ட வர மாட்டேங்குது. இவங்க தான் என்னை பாவம் செஞ்சு வச்சாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? இவங்க தான் இந்த காரியம்தான் சொல்லி எந்த காரியத்தையும் நம்ம குற்றப்படுத்த வேண்டாம். நாம் எந்த சூழ்நிலையிலையும் யார் மூலமாய் சாத்தானுடைய தந்திரம் நம்மளிடத்துல வந்தாலும் நாம் அதை என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. நாம் அழகாக கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் அதை உணர்ந்து இது சாத்தானுடைய தந்திரம், இதுக்குள்ளே நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்லி நாம் அந்த பாவத்தில் இருந்து வெறுத்து தேவனோடு கூட இணைந்து வாழுகிறவர்களாய் நாம் இருக்கணும். அல்லேலூயா. அன்னைக்கு மட்டும் ஆதாம் அந்த காரியத்தை வெறுத்திருந்தால், அன்னைக்கு மட்டும் ஏவாள் அந்த கனியை புசிக்காது இருந்திருந்தால், அந்த பாவத்தை செய்யாது இருந்திருந்தால் இன்னைக்கு உலகம் வேற மாதிரி என்ன செஞ்சுருக்கோம், இன்னைக்கு இருந்திருக்கும். ஆமென். அல்லேலூயா. அவங்க அப்படி செஞ்சிட்டாங்கிறதுக்காக நாம் அந்த பாவத்துக்குள்ளே ஒன்றித்து வாழக்கூடாது. என் தேவனுக்கு விரும்பத்தகாத எதுவானாலும் நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், வாழ வேண்டும். ஆமென். ஜெபம் பண்ணிரோமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லார் கண்களும் மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் ஆதாமினுடைய அந்த உறவாடுதல் தினந்தோறும் இருந்துச்சேப்பா. பாவம் அந்த உறவை கெடுத்துருச்சே, பாவம் அந்த உறவாடுதலை கெடுத்துருச்சே. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் எங்கள் தேவனுடைய உறவையோ உறவாடுதலையோ கெடுக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஒருபோதும் கெடுத்துடக்கூடாதுப்பா, ஒருபோதும் கெடுத்துடக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த உறவுக்காக நன்றி, இந்த உறவாடுதலுக்காக நன்றி. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, பேசும் தெய்வம் நீ. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ. பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம்.
என்னை படைத்தவர் நீ, என்னை அழைத்தவர் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை அழைத்தவர் நீ, என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடிருப்பவர் நீ. சொல்லுவோமா? என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 செய்கிறதற்காக நன்றி. இந்த நாளில் ஸ்கூலுக்கு போற, காலேஜுக்கு போற பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. உடைய பாதுகாப்பின் கரம் கூட இருப்பதாக. இவர்களை ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே, பரிசுத்த நிலைகளில் வாழ வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பிரயாணங்களில் பைக்கில் போறவங்க, காரில் போறவங்க, பஸ்ஸில் போற, வேலைக்கு போற பெண்கள் ஆண்கள், பிஸ்னஸுக்கு போற பெண்கள் ஆண்கள் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. முழு பாதுகாப்பு தந்து நடத்துங்க. வேலை செய்கிற இடங்கள்ல பாதுகாப்பு கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கற்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கற்பத்தின் நன்மைகளை கொடுத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வியாதிகளும் அழிக்கப்படுவதா, எல்லா வியாதிகளும் நிர்மூலமாக்கப்படுவதா. விடுதலை தந்து நடத்துங்கப்பா. அற்புதம் செய்து வாழ வைங்க. தேவைகளை சந்திங்க, தடைகளை நிர்மூலமாக்கி போடுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.